உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விஜயோடைய தேர்தல் அறிக்கை, தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது அறிக்கை விட்டுருக்காருப்பா அப்படின்ற கேள்வியெலாம் இருந்தது. இந்த அறிக்கை தேர்தலுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது அறிக்கையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டார் படித்து. ஏன்னா ஒரு புத்தகமாக இருக்க போது அதுலேருந்து ஒரு 10 அம்சங்களை எடுத்து சொல்லியிருந்தார். 10 அம்சங்களும் வந்து ஏன்னா இந்த தேர்தல் நெருக்கடியில் நேரத்தில் கடைசி கட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை கிடையாது. இது அப்பப்போ அங்கங்கே அவர் அந்தந்த சந்தர்ப்பங்களில் வெளியிட்ட ஒரு விஷயந்தான் அது. அதை தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பி ஒரு பயணத்தை முடிச்சிட்டாங்க. 2 கட்சி திமுக அதிமுக ஒவ்வொரு மாறி 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 ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அதில் சலுகையெல்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க. அதை தான் விஜய் கூட சொல்லியிருந்தார். வந்து நம்ம ஸ்டாலின் சார் மாதிரி என்னென்னு சொல்லி ஏமாத்துற ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் திமுகவும் பிற கட்சிகளும் அப்படின்ட்டு அப்புறமா இன்னொரு கட்சி அப்படின்னு அதிமுக அப்படின்னு ஏன் பேர் சொல்ல மாட்டேன்றது தெரியல. வந்து இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசித்தார். அவர் சொன்ன காரணம் என்னென்னா, இவங்க 10,000 தரேன்னா அவங்க 12,000 தரேன், இவங்க வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னா அவங்க ஆண்களும் சேர்ந்து பேருந்தில் பயணம் பண்ணலாம், நாங்கள் 10,000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம் அப்படின்னா நாங்கள் 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரோம், நாங்கள் ஃப்ரிட்ஜு தரோம் அப்படின்னா நாங்கள் சேர்த்து வாஷிங் மிஷின் தரோம். இப்படி தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆனால் நாங்கள் தயாரித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை திருக்குறளை அடிப்படையாக கொண்டது. அதுவும் திருக்குறளில் வந்து அறம், பொருள், இன்பம் இந்த 3த்தையும் அடிப்படையாக, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது ஒன்று. ஒரு அரசாங்கத்திற்கும் ரொம்ப முக்கியமானது அறம், பொருள், இன்பம் தான். மனிதனுக்கு அதுதான். இதை அடிப்படையாக கொண்டு தான் மிக நேர்த்தியாக நேர்மையாக இந்த தேர்தல் அறிக்கையை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம்னு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அறிக்கை பிரதையை வந்து யார் யார் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு விவசாயிலிருந்து தொடங்கி ஒரு தூய்மை பணியாளர், ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பாலினத்தை சார்ந்தவர், மாற்று பாலினத்தை சார்ந்தவர், அப்புறம் வந்து எம்மொழியும் சம்மதம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழியினுடைய எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க கூட வெளியிட்டது, பெற்றுக்கொண்டது. இதெல்லாம் மாரி என்ன இவர் புதுசாக சொல்லிட போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இதுக்குள்ளே இருந்தது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான எனக்கே இந்த கேள்வி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது ஆரம்பத்துலேருந்து. அதை நானே பேசணும்னு நினச்சேன். விஜய் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. என்னென்னா, என்ன கூட நிறைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, வந்து சினிமா பத்திரிகையாளரே கேட்டாங்க, வந்து நம்ம இதுமாரி டிவிக்கை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. சினிமா பத்திரிகையாளர்கள் என்னன்னு தெரியும். ஆரம்பத்துலேருந்து ஒரு நடிகர்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அந்த வீழ்ச்சி, அவங்க ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக அணுகியது, பேட்டி எடுத்த அனுபவங்கள், இதெல்லாம் நிறைய இருக்குது. வந்து பேசுறது கொஞ்சம், பேசாத நிறைய இருக்குது. வந்து அப்படி வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளராக விஜய் ஒரு சினிமா நட்சத்திரமாக அந்த காலகட்டங்களில், ஏன் இப்போ அவர் நடிச்சுக்கிற ஒரு காலகட்டம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறீங்களான்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க. வந்து உண்மைதான். அது வந்து அது எல்லா நடிகர்களுக்கும் சாத்தியமா அப்படின்னா, உச்ச நட்சத்திர நடிகர்களுக்கு வந்து உண்மையாக அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு மீடியா போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். வந்து விஜய் அப்படி தான். வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, மற்ற நடிகர்கள்லாம் கூட ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜர் தொடர்புகள்லாம் இல்லது அவங்க ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பரில் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட நடிகர் வந்து பேசுவார். வந்து அவருக்கு செல்ஃபோன் கிடையாது. இப்படி பல உச்ச நட்சத்திரங்கள் நான் சொல்லதெல்லாம் வந்து டாப்பில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நிறைய வசதியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ சமூக ஊடகங்கள் நிறைய வந்துடுச்சு. வாட்ஸ்அப், அது இது, டெலிகிராம், இப்படிலாம் வந்துடுச்சு. ஆனால் விஜய் அணுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் பிஆர்ஓ கிட்ட போனோம், ஒரு மேனேஜர்கிட்ட போவோம் தகவல், அவருடைய அப்பா கிட்ட போகும், அப்புறமா அவங்க வந்து தகவல் சொல்லுவாங்க. என் சமயத்தில் நாங்கள்லாம் வந்து இப்போ இருக்கார் இல்லைங்களா ராஜேந்திரன் டிரைவர், நான்லாம் கூட அவர் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு கேட்டுலாம் போயிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டார் விஜய். வந்து போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் இது பாரு அண்ணா, ஒரு
லஞ்ச் பிரேக்கில் பேசிக்கலாமேன்னு வரும். பெரும்பாலும் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்ன பேசுகிறதுக்கு இருக்குது, வேணாம் விட்டுருங்க, சும்மா பேசிட்டு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாப்புல வந்து. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்படி தான் அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதை இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு நான் என்னவா இருக்கிறேனோ ரைட்டு, ஆனால் வந்து ஒரு தொகுதிக்கான மக்களுடைய பிரதிநிதி எம்எல்ஏ நான் அப்படின்னு 2 தொகுதியும் அவர் சொல்கிறார் வந்து. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2த்தில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா எதை ரிசைன் பண்ணுவார்னு, சரி அது அவரோட முடிவு வந்து. சரி 1த்தில் மட்டும் ஜெயிப்பாரா, இப்போ எதுவும் ஆரோடும் சொல்ல முடியாது. ஆனால் என்னன்றாரு, அதை தீர்க்கமாக நான் ஒரு மக்களுடைய பிரதிநிதி, அதுவும் என் தொகுதிக்கான பிரதிநிதி, என்ன நீங்கள் எளிதில் நீங்கள் அணுகலாம், அப்படி ஒன்று நான் பெரிய உயரத்தெல்லாம் இல்லை, அப்படி இறங்கி வரக்கூடிய ஆள் அப்படி நீங்கள் நினச்சிட வேணாம், இவர் அப்படிலாம் இறங்கிலாம் வரமாட்டார்ப்பா, இவர் மலை மேலே இருக்கார், ஒரு 4 மலையை தாண்டி இவரை போய் அணுகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது என் தொகுதிக்கு மாதத்துக்கு ஒரு முறை நான் வருவேன், உங்கள் குறைகளை தீர்ப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது சாத்தியமாகிவிட்டால் மிகச்சிறந்த அரசியல் தலைவர் விஜய் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது முடியுமா அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் வச்சிருக்கிற இப்போ சமீபமாக அரசியலுக்குள் வந்த பிறகு விஜய் மீது வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். அது இவர் ஏன் மக்களை விட்டு ஓடுறாரு, இவர் ஏன் நெருங்கவே மாட்டேன்றாரு, இவர் ஏன் தன்னுடைய வேட்பாளர், இப்போ நிறைய வேட்பாளர்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள ஏன் ஒருங்கிணைக்க மாட்டேன்றாரு, அவங்களுடைய நிர்வாகிகளே வந்து நாங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை தான் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது, 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட தான் பேச வேண்டியதாக இருக்குது, இந்த 2ஆம் கட்ட தலைவர்களையே நாங்கள் அணுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற போது, அந்த கட்சிக்கும் நான் ரொம்ப எளிமையானவன், நீங்கள் என்னை ஈஸியாக அணுகலாம். இது எம்ஜிஆருடைய பாணி வந்து. எம்ஜிஆர் எனக்கு ஈஸியான, கலைஞர் கூட அப்படி தாங்க வந்து. கலைஞர் கூட கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டா உள்ளே இருந்து அவர் வந்து கூப்பிட்டுருவாருன்னு வர சொல்லி அப்படின்னு. இது வந்து நீங்கள் 1 to 1 யாராக இருந்தாலும் வந்து. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்கள வந்து மீட் பண்ணுறது ரொம்ப பெரியது, அது கூட பெரிய விமர்சனமாகிடுச்சு. சரி, தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அவரே 10 அம்சம் சொல்லிட்டார் வந்து, 10 அம்சங்களை வெளியிட்டிருக்கேன்னு. மீதி என்னன்ட்டு இன்னும் படிக்கலை, நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கைக்கு வரல. அதில் முக்கியமான எல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு உலக மகளிர் தினத்துலேருந்து ஆரம்பித்தது வந்து, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 1 பவுன் தங்கத்துலேருந்து ஒரு நல்ல தரமான பட்டுப்புடவை, பெண்களுக்கான கல்வி ரொம்ப முக்கியம், குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் தடுக்கிற ஒரு விஷயம், அப்படியே பெண்களுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணப்படும், அதுவும் 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் அந்த பயிர்க்கடனை மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறோம், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் பாதி தள்ளுபடி பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு விஷயமா, குறிப்பாக வந்து இளைஞர்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜய் இங்கே தான் கரெக்டாக அவங்கள பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தேர்தல் அறிக்கையில் எல்லாமே சூப்பர். அது ஹைலைட்டாக இருந்தது வந்து இளைஞர்களுக்கு வந்து. ஏன்னா இன்றைக்கி வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. படிச்சுட்டு நிறைய பேர் வந்து படித்த வேலையை விட்டுட்டு வெவ்வேறு வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க, என்னவோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வேலை இல்லை அப்படின்ற ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது மற்ற யூரோப் நாடுகள்லாம் வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரேன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அது மாதிரி செய்யறதுக்கு சாத்தியப்படாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் செய்கிறேங்க அப்படின்னு. அதை விட பெரிய ஹைலைட்டு, நிறைய இளைஞர்கள் வரவேற்ற ஒரு விஷயம் வந்து செயற்கை நுண்ணறிவு. ஒரு மாநிலத்தையே செயற்கை நுண்ணறிவு வைத்து நான் வளர்ச்சியை கொண்டு வந்து காட்ட முடியும். 2035க்குள் இந்த மாநிலத்தை ஒரு ஏஐ தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம், ஏஐயுடைய தொழில்நுட்பம் தான் இங்கே இருக்கும், அவ்வளோ உருவாக இருக்கும். அதில் இன்னும் சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த அரங்கில் வந்து பெரிய கைத்தட்டல், ஏன்னா இது ஆல்ரெடி அங்கங்கே விட்டு விட்டால் அவர் சொன்னது தான் வந்து மொத்தமாக இங்கே சொல்லியிருக்காரு. பெரிய கைத்தட்டல் கிடைச்ச இடம் அப்படின்னா, தமிழகத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மாநிலமாக என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு. அந்த லஞ்ச லாவண்யம் அப்படின்ற விஷயம் எங்கே வருதுன்னா, ஏதாவது ஒரு அரசு சலுகைகள் பெறும் பொழுது, அரசு சம்மந்தப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது, அது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும், ஒரு ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்கலான்னு இருந்தால் கூட அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் உங்கள் கையிலேயே ஆப் இருக்குது, ஆப்லேயே வந்து நீங்கள் அதுக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னா அது நீங்களே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாமே, இல்லை காமிச்சிக்கலாமே அப்படின்னு. அந்த லஞ்ச லாவண்யம் 0% இருக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு மாநிலத்தில் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து டாஸ்மார்க்கை ஒழிப்பேன் அப்படின்றத விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுவாரா அப்படின்னு. நிச்சயமாக இன்றைக்கி யார் வந்தாலும் அந்த கையில் எடுக்கிற ஒரு விஷயம் டாஸ்மார்க்ன்றாங்க. அதன் பிறகு அந்த டாஸ்மார்க் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது வந்து. அது ஒரு பெரிய வருவாய், ஒரு மாநிலத்துக்கான மிகப்பெரிய வருவாய் அது.
அங்கேருந்து தான் வந்து சலுகையாக வந்து அத்தனை சலுகைகள் கொடுக்குறாங்க. வந்து யார் வந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜு கொடுக்குறது, வாஷிங் மிஷின் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, அங்கே அங்கே சாராயத்துலேருந்து எடுத்து தான் இங்கே கொடுக்குறாங்க. அது அதை விஜய் கம்ப்ளீட்டாக நான் டாஸ்மார்க்கே இருக்காது, ஒரு சொட்டு சாராயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா ஒரு சமயம் படிப்படியாக அந்த மதுவிலக்கை கொண்டு வரேன்னு முடிவு பண்ணியிருக்காரு. திரும்ப அந்த அறிக்கையை முழுமையாக படித்தா தெரியும். ஆனால் ஒரு போதை இல்லாத தமிழகத்தை என்னால் உருவாக்க முடியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கஞ்சா அது இது ஒரே நீங்கள் செய்தித்தாள் எடுத்த, தொலைக்காட்சியை பார்த்தா, யூடியூப் சேனல்களை பார்த்தா இதுதான் பயங்கர அட்ராசிட்டியாக இருக்குது. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக வேண்டிய ஆட்கள் இதுக்குள்ளேயே வந்து முடங்கி போயிடுறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய பலமே இளைஞர்கள் தான், தமிழ்நாட்டுடைய பலமே இளைஞர்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறது வந்து இந்த போதை தான். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவனை யோசிக்க விடாமல் இதில் அவன் இளம் குற்றவாளியாக மாறிடுறான். அப்படின்போது அதை டாஸ்மார்க்கே நான் அடித்து நொறுக்குவேன். நான் வந்து இருக்கவே மாட்டேன், இருக்கவே இருக்காது. அதனால் எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலும் சரி, அந்த வருமானத்தை வேறு விதமாக நான் ஈடுகட்டிக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருக்கலாம். வந்து அது ஏன் சொல்லலைன்ட்டு தெரியல. அதான் சொல்லியிருக்கணும். இப்போ இன்றைக்கி சுகாதாரம் அப்படின்ட்டு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் அரசு மருத்துவமனையிலே நவீனமான மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் கொஞ்சம் குறைஞ்ச கட்டணம் கட்டி எடுக்கிற அரசு மருத்துவமனையாக இருந்தால் கூட வந்து அது பெரிய இதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு எல்லாராலையும் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு, எல்லாராலையும் எடுக்கப்பட்ட அந்த இன்சூரன்ஸு எல்லா நோய்களுக்கும் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸை நாங்கள் கொடுப்போம். அது ரொம்ப குறிப்பாக சொன்னது வந்து புற்றுநோய், இதய நோய் சம்மந்தப்பட்ட அந்த நோய்களுக்கும் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு. எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுப்போம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் தமிழ்நாட்டில் வைத்தியம் பண்ணிக்கலாம். அதுக்கு அவ்வளோ சலுகைகள் இருக்குது. குறிப்பாக மலிவு விலை மருந்து அப்படின்னு ஏற்கனவே கூட பிரதமர் மோடியோடைய அந்த திட்டம் இருக்குது. வந்து மலிவு விலை மருந்துன்னு கடைகள் இருக்குது. அது சரி, அது அங்கே போய் மக்கள் வாங்குறாங்களா, அது சரியாக இருக்குதான்னு தெரியல. நாங்கள் வந்து மருந்துக்களை மலிவு விலையில் கொடுப்போம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கல்வின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் இருக்கிற பொழுது அவங்களுக்கான கல்வி கடன் சரியாக இருக்குதா? கல்வி கடன் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். வந்து எல்லாராலையும் அந்த கல்வி கடன் வாங்க முடியாது. அந்த கல்வி கடனை நாங்கள் முறைப்படுத்தி அதற்கு தகுதியானவர்களுக்கு இவ்வளோ தொகை வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படி. அது முக்கியமான இந்த 1 to 12 இடை நிறுத்தல் அப்படின்றாங்க, இடையில் இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது. அது நிறைய இப்போது ஆகிட்டே இருக்குது. அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு அவங்க பெற்றோருக்கு மாதம் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு விஷயம். வந்து இன்றைக்கி யாரும் வந்து ஒரு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 10th 12th கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே இல்லை. நிறைய பேர் குழந்தை தொழிலாளர்களை சிறுவர்களாக அண்டை மாநிலத்துக்கெலாம் போயிடுறாங்க. வந்து அவங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டிற்கு கல்வி எவ்வளோ தரமாக இருக்கிறதோ அந்த நாடு வந்து மிகச்சிறந்த நாடாக இருக்கும். ஒரு மாநிலத்தின் பொருந்தும். வந்து இன்றைக்கி வந்து உலகத்திலே அதிக கல்விக்கு செலவு பண்ணுற நாடு கியூபா. அவருடைய வரிப்பணத்தில் மிகப்பெரிய அளவில் கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. உலகத்தில் அதிக டாக்டர்ஸ்கள் உள்ள நாடு வந்து கியூபா, அதிக படித்தவர்கள் உள்ள நாடு. சொல்கிறதுக்கு காரணம் விஜயோ அந்த மாதிரி திட்டங்கள் வரிசையாக சொல்லியிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இன்னும் பல பிரச்சனைகள், பல விஷயங்களை வந்து விஜய் வந்து அங்கே சொல்லியிருக்கலாம், சொல்லாத அப்படின்னு தோணுது. ஒருவேளை அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து பக்கமாக இருக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் நம்ம கைக்கு வரல. வந்து அதே வேளையில் குறிப்பாக மீனவர்கள், ஒரு நாட்டில் மிக முக்கியமானவர்கள் வந்து மீனவர்கள். அது வந்து விஜய் வந்து மீனவ நண்பன்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கறத தாண்டி இவ்வளோ ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்புறம் சொந்த வீடு, ஒவ்வொரு மீனவர்களுக்கும் வந்து சொந்த வீடுன்ற ஒரு கனவை நாங்கள் நிறைவேற்றி தரோம். அப்புறம் படகுக்கு மானியம் வாங்கி தரோம், லோன் தரோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுருக்கி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கார். வந்து இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமா? ஏன்னா இலவசத்தை வாங்கி பழக்கப்பட்டவர்கள் இவர்கள். வந்து அவங்க வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற மக்கள் இதை மாறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை விஜய் அறிவிச்சிருக்கிற, தாவேக்கா அறிவிச்சிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரதிபலிப்பை உண்டாக்கும் அப்படின்றது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. வந்து இதெல்லாம் மீறி அவர் திரும்பவும் கடைசியாக சொன்னது என்னென்னா, உங்களை நம்பி வந்துட்டேன், உங்கள் விஜய் நான் வந்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படின்றது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நான் சரியாக செய்யலைன்னா அப்புறம் பாருங்கள். நீங்கள், நான் உங்கள் காசை திருடுறதுக்காக வரல, உங்களேருந்து ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய பிரதிநிதிகளும் என் கட்சியை சேர்ந்தவர்களும் வருங்கால எம்எல்ஏக்கள் கூட பார்த்திங்கன்னா
அது யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு இதுவாக கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஹைலைட்டாக இதில் வந்து நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக விஜய் இது மற்றவங்களாம் எப்படி கேலி பண்ணுறீங்களோ என்னவோ தெரியல, இதில் ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அது தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். எல்லாரும் வந்து இந்த எலெக்ஷன் நெருங்கி வந்துருச்சு, உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இது ஒரு நவீன தேர்தல் கருத்து கணிப்புன்னு கூட சொல்லலாம். அது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு இது வந்து. ஏன்னா எத்தனை பேர் போடுவாங்க போடலை அப்படின்னு தாண்டி எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பெண்களுடைய ஓட்டு மிக முக்கியமான ஓட்டு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லலாம். வந்து அது சொல்லியிருக்கிறேன் நான், இதுக்கு சொல்லிடுற போயிடுறேன். இதுக்கு தொடர்பு இல்லாதனாலும் நான் சொல்கிறேன். நான் காவிரி பிரச்சனை வந்தப்போ சிம்பு திடீர்னு கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாப்புல அவங்க வீட்டில் வச்சுட்டு, நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன் எல்லாருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். இந்த காவிரி பிரச்சனையை வந்து நீங்கள் அதை வந்து நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சொம்போ ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வைங்க. அது முடிஞ்சால் நீங்கள் வீடியோவை எடுத்து கூட சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணுங்கன்றாங்க. அது பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. முதல்ல நல்லா மீடியாக்காரெல்லாம் கேலி பண்ணாங்க. கேலி பண்ணல, இதெல்லாம் யாரையா வந்து ஒரு சொம்பம் கொண்டுன்னு வந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து வீட்டு வாசலில் வச்சு டம்ளரில் வச்சு அதை வந்து அவங்க தெரிவிக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அது பெரிய வைரல் ஆகிடுச்சு. இப்போ விஜய் சொன்ன இந்த கோலப்போட்டி, இப்போ அதை தான் சொல்லுவாங்க வந்து விஜய் கோலப்போட்டி அறிவிச்சிட்டாருப்பா. ஏன்னா எது பண்ணாலும் ஒரு விமர்சனம் கேலி பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க. அது கோலப்போட்டியாக கூட இருந்த மாட்டோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கத்தில் பெண்கள் மத்தியில் தனக்கான செல்வாக்கு, தன் கட்சிக்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை விஜய் சூசகமாக தெரிந்து கொள்வதற்கான ஐடியா தான் இது. நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, விஜயோட அடுத்த கட்ட பயணம், அடுத்த கட்ட பிரச்சார பயணம், அவர் பேசப் போகிற அரசியல், அவர் கொடுக்க போகிற வாக்குறுதிகள், தேர்தல் நெருங்கிவிட்டது என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.